எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித் குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் அங்கே இருக்க கடம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலமை வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இப்போ இந்த கோயிலானது இருக்குது. வாங்க இப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே வெளியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கோயில் சுவர் வந்து பாதி வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. இது வந்து இங்கே இருக்க இந்த கல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து கட்டப்பட்டது. காலத்தில் இங்கே தான் இந்த கோயிலுடைய கொடிமரமும் பலிபீடமும் இருந்திருக்கும். இந்த கோயிலுடைய சுவர் அமைப்பை பாருங்கள், பாதி கற்கள் வந்து கீழே விழுந்த நிலமையில தான் நம்ம இந்த கோயில் வந்து இப்போ காட்சி தருது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து மரமெல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த கோயிலோட தெற்கு புறத்துல இருக்க இந்த அதிட்டான பகுதியில தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த அதிட்டானத்துல வந்து ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு யாரோடையது, எந்த மன்னரோடையதுன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுற இந்த மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனேரிமை கொண்டான் அப்படின்னு முடியுது. இது வந்து கோனேரிமை கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாண்டிய மன்னருடைய ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல வேற இன்னொரு சிறப்பான ஒரு விடயமும் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கல்வெட்டுல இந்த கோயில்ல இருக்க மூலவருடைய அதாவது சிவபெருமானுடைய பெயர் வந்து இங்க இடம்பெற்று இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பெருங்கருணீஸ்வரர் அப்படின்னு இருக்கு. இது வந்து இங்க இருக்க இந்த சிவபெருமானுடைய பெயர். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த ஆலயத்துல இருக்க இந்த சிவபெருமானுடைய பெயருங்கிறது வந்து பெருங்கருணீஸ்வரன் தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க பெருங்கருணீஸ்வரருங்கிறது வந்து இதுக்குள்ள போயிடுச்சு. வெளியில இருக்கிறது இங்க உடையாறு தான் இருக்கு. கருணீஸ்வரர் உடையார் நாயனார் கோயில் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்கருணீஸ்வரர் கோயிலுடைய வடக்கு புற அதிட்டானத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். இங்க இருக்க இந்த கல்வெட்டுல இந்த பாண்டிய மன்னனை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த கல்வெட்டுல இந்த இதுல பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 8வது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது வந்து வீரபாண்டியருடைய கல்வெட்டு. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல நம்ம வந்து சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 800 வருஷம் பழமை வாய்ந்த கல்வெட்டு இது. அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உத்தம பாண்டிய விழுப்பரையன் எழுத்து அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்பனா இந்த கல்வெட்டை செதுக்கினவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தம பாண்டிய விழுப்பரையன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கல்வெட்டை குறிப்பிட்டிருக்காங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்படின்னாதான் இந்த மாதிரி இருக்க கோயில்கள்லாம் வந்து வெளியில வரும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த மாதிரி திருப்பணி பண்ணணும் நிறைய பேர் வந்து அந்த கல்வெட்டுகளை அழிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கல்வெட்டுகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது